பெரியார் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய காலத்துல தாழ்த்தப்பட்டவர் கலெக்டர் ஆகி பார்த்து விட்டேன், ஏன் கமிஷனரா கூட ஆகி பார்த்துட்டேன். ஆனால் 110 ஆண்டுகளாக உயர்நீதிமன்றத்திலே நீதிபதியாக ஒருத்தரையும் நான் பார்க்கவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கிறார். பெரியாருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதுதானே கலைஞரின் அரசு. உடனடியாக உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வரதராஜன் அவர்களை நியமனம் செய்து உத்தரவிட்டார். பின்பு அதே வரதராஜன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நீதிபதியாகிறார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட விதை அது. தலைவர் கலைஞர் அவர்களின் சமூக நீதி பார்வை என்பது ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திற்காக இருந்திருக்கிறது. சமூக நீதி எல்லா இடத்திலும் சென்று சேர முடிந்தது. ஆனால் ஒரு இடத்தை சமூக நீதியால் தொட முடியாமல் இருந்தது. அந்த இடம் கோவிலின் கருவறை. அங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து சமூக நீதியை நிலைநாட்டியவர் தலைவர் கலைஞர். இந்தியா என்பது 2 இந்தியாக்களாக இருந்தது. ஒன்று சேரி இந்தியா, இன்னொன்று குடிமக்கள் வாழுகிற இந்தியா. தலைவர் கலைஞருடைய பார்வையில சொல்லணும் அப்படின்னா, நம்மை பிரித்தால நினைத்தவர்கள் செய்த சூழ்ச்சி சதிக்கு கால் முளைத்து சாதியாக பிரிந்து கிடந்தோம் என்றார். அவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்னா வாழ வைக்கணும்னு எந்த தலைவனுக்கு சிந்தனை வந்தது? தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் அந்த பார்வை இருந்தது. கொண்டு வந்தார் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை. இந்தியாவிலேயே முதலில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை ஏற்படுத்தி 20% உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள் பலன் பெற வேண்டும் என்று 3% உள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துவிட்டு சொன்னார், கையில் மலமல்லுவோர் தலைவிதி மாற்றிட, கையில் மலமல்லுவோர் தலைவிதி மாற்றிட உள் இடஒதுக்கீட்டு கொள்கையை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறேன் நான் என்று சொன்ன ஒரு சமூக நீதி தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும்.